ஹலோ கைஸ். இன்னும் நம்ம சோலோ லெவலிங்கோட காட் ஹிஸ்ட்ரி, அதாவது என்டையர் காட் ஹிஸ்ட்ரி பற்றியுமே பார்க்க போகிறோம். இதுக்கு மேலே வந்துட்டு இந்த மாதிரி ஹிடன் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஹிஸ்ட்ரி, அதை பற்றி சோலோ லெவலிங் அப்படியே கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். வேணும்னா வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். இந்த உலகம் ஃபஸ்ட்டு லைட் அண்ட் டார்க்னஸ் மூலியமாக தான் க்ரியேட் ஆச்சு. அதுக்கப்புறமா அப்சல்யூட் பீயிங் அப்படின்னு ஒருத்தர் வந்து இருந்தார். அவர் தான் கடவுள் அப்படின்னு சொன்னாங்க. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ரூலர்ஸ் அண்ட் மொனார்க் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரை வந்து டிவைட் பண்ணி விட்றாரு. ரூலர்ஸோட வேலை வந்து இந்த உலகத்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, மொனார்க்கோட வேலை வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தை அடிக்கிறது. இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டில் வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்ப காலகட்டத்துக்கு. அதாவது இவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ண அவங்க வந்து அழிச்சிட்டே வந்து வர்றாங்க. இந்த ஃபைட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சென்ச்சுரிஸ்க்கு வந்து கண்டினியூ ஆனதுனால ரூலர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா காட் கிட்ட வந்து போகிறாங்க. போயிட்டு எங்களால் வந்துட்டு ஃபைட் பண்ண முடியல, நாங்கள் வந்து ரொம்ப நாளாக வந்து ஃபைட் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் உங்களுக்காக சாவர எங்களோட சோல்ஜர்ஸோட வாய்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ரூலர் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஸ்பீச்சே வந்து கொடுக்குறாரு. எனக்கு வந்து கொஞ்சோண்டு பவர் கொடுங்க, நான் இதை ஃபஸ்ட்டு வந்து அவங்கள வந்து இது பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது கடவுள் வந்து எதுவுமே சொல்லாமல் அப்படியே வந்து உட்காந்துருக்காரு. அப்போ தான் வந்துட்டு ரூலர்ஸ் வந்து ஒரு விஷயத்தை வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க. என்ன விஷயம்னா நம்மளோட ரியல் எனிமி மொனார்க் கிடையாது, அந்த அப்சல்யூட் பீயிங் சொல்கிற அந்த காட் தான் அப்படின்னமா சொல்லிட்டு அவனுக்கு வந்து ரியலைஸ் பண்ணுறானுங்க. அப்போ தான் வந்துட்டு என்ன யோசிக்கிறானுங்கன்னா நம்ம போயிட்டு மொனார்க் கூட ஒரு கூட்டணி போட்டுடலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இல்லை அது வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்னமா சொல்லிட்டு வந்து யோசிக்கிறானுங்க. அதுவும் இல்லாமல் அப்போ தான் அவனுங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா கடவுளை வந்து இவனுங்களை டிஸ்ட்ரக்ஷன் அண்ட் க்ரியேஷனுக்காக வந்து க்ரியேட் பண்ணல, ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டுமே வந்து க்ரியேட் பண்ணார் அப்படின்ற ஒரு விஷயத்த இவனுங்க எப்போ தான் வந்து ரியலைஸ் பண்ணுறானுங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த கடவுளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வார் வந்து கண்டினியூ ஆச்சு இல்லையா, இதை வந்து நிறுத்த வந்து விருப்பம் இல்லை. இது அப்படியே கண்டினியூ ஆகட்டும், அவருக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் தான் முக்கியம் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா அவரோட சைட்லேயுமே ஒரு நியாயமாக இருக்குது. அப்போ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரூலர்ஸ் என்ன பண்ணுறானுங்கன்னா நம்ம கண்டிப்பாக அப்சல்யூட் பீயிங்கை கொன்னே ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரியலைஸ் பண்ணுறானுங்க. அதுக்கப்புறமா சரி அவரை வந்து கொண்டுட்டு அவரோட பவர் யூஸ் பண்ணி நம்ம வந்து மொனார்க்ஸ் எல்லாம் கொண்டுருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு வந்து வரானுங்க. ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த 7 ரூலர்ஸ் வந்து ஓகேன்ற மாதிரி சொல்லும் போது 8வது ரூலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைட்டை வந்து டினை பண்ணுறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு என்னை க்ரியேட் பண்ண க்ரியேட்டரே வந்து எதிர்த்து கண்டிப்பாக எப்பயுமே நிற்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பாயிண்டில் ஸ்ட்ராங்காக இருக்கார். அப்போ மீதி இருக்க அந்த 7 ரூலர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கடைசியாக இருக்க அந்த ரூலர் அவரோட பேர் தான் ஆஷ்பார்ன். இவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சாவடிக்கிற நிலைமையில் அடித்து போட்டு அங்கேருந்து போயிடறானுங்க. போயிட்டு அவங்க அப்சல்யூட் பீயிங் இருக்கார் இல்லையா, அவர்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா போயிடறாங்க. இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்னதுன்னா அப்சல்யூட் பீயிங்கோட வேலை வந்து சண்டை போடுறது கிடையாது, அவரோட க்ரியேஷன்ஸை கண்டினியூ பண்ணுறது தான் அவரோட வேலையே. அப்போ இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே ஈஸியாக போயிடுச்சு. ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கொன்னுறானுங்க. கொன்னதுக்கப்புறமா அவரோட பவர் யூஸ் பண்ணி மொனார்க்ஸ் வந்து டெஸ்ட்ராய் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவுமே நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா. அந்த ஐடியாவை வந்துட்டு அப்படியே போகிற மாதிரி அப்படியே ஒரு வெப்பன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து க்ரியேட் பண்ணுறாருங்க. க்ரியேட் பண்ணி நம்ம மொனார்க் ஆஃப் ஜெயின்ஸ்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து பார்த்திங்கன்னா கேப்சர் பண்ணிடுறாருங்க. அது வரைக்கும் ரூலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மொனார்க்கோட கிட்டத்தட்ட நியூமரஸ் லெவலில் வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இருப்பானுங்க. அப்போ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆள் வந்து அதை அப்படியே சேஞ்ச் பண்ணி ரெண்டு பேரோட பவருமே வந்து ஈக்குவலாக எடுத்துகிட்டு வந்துட்டார். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாவர சுச்சுவேஷனில் ஒருத்தர் இருந்திருப்பா இல்லையா, அந்த ஆஷ்பார்ன். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட ஆள். அந்த அவனுங்க சாவர நிலைமைக்கு விட்டு போனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து ரியலைஸ் பண்ணியிருப்பார். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து இவருக்குள்ளேயே வந்து கொஞ்சம் ஹிடன் பவர்ஸ் வந்து கொடுத்துருப்பாரு. அதுதான் அரைஸ் அப்படின்ற ஒரு பவர். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக ஒரு கூஸ் பம்ஸான மூமெண்ட். சோலோ லெவலிங் பார்த்தவங்களுக்கு தெரியும். அரைஸ்ன்னு சொன்னோன்னே இறந்து போன பாடியிலேருந்து அவங்களோட ஷேடோ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எலும்பும். ஷேடோ ஆர்மியாக கன்வெர்ட் ஆயிரும். அந்த பவரோட ஓனரே வந்து பார்த்திங்கன்னா ஆஷ்பார்ன் தான். இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து ஸ்பாய்லராக இருக்கும். அதனால் தவிர்க்கிறவங்க தவிர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அப்படியே அந்த பவரை வந்து ஈக்குவல் பண்ணிடுறாரு. ரெண்டு பேர் பக்கமும் இல்லாமல் ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காரு. அப்போ தான் ஆஷ்பார்ன் என்ன பண்ணுறாருன்னா இந்த மாதிரி யாரெல்லாம் சாகுறாங்களோ அவங்களோட சோல்லாம் வெளில எடுத்து சோல்ஜர்ஸாக வந்து மாற்றிக்கிறாரு. அப்புறம் ஆஷ்பார்ன் என்ன பண்ணுறாருன்னா மொனார்க்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட வந்து போயிடுறாரு. போயிட்டு கொஞ்சம் டீல் வந்து போட்டதுக்கப்புறமா ஏன்னா ரூலர்ஸ் வந்து அந்த அப்போது இனிமேல் பவர்ஃபுல்லாக இருந்தாங்க இல்லையா, அதுக்கப்புறமா இவர் தான் வந்து ஈக்குவல் பண்ணார். இப்போ மொனார்க்ஸ் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா போயிடுறாரு. அவரோட டைட்டிலுமே மொனார்க் ஆஃப் ஷேடோஸ் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாற்றிடுறாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வார் வந்து திருப்பியுமே ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகும்போது வழக்கம் போல் நிறைய பேர் சாவுறாங்க.
அண்ட் செத்து போன எல்லாருமே வந்துட்டு இவரோட சோல்ஜர்ஸாக வந்து மாறிடுறானுங்க, ஷேடோ சோல்ஜர்ஸாக. ஸோ அப்பயே வந்து பார்த்திங்கன்னா அவர் கிட்டத்தட்ட பயங்கரமாக வந்துட்டு ஸ்ட்ராங்காக வந்து மாறிட்டு இருக்காரு, யாராலையுமே எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு. ஸோ அப்போ தான் வந்துட்டு இந்த மொனார்க் ஆஃப் பீஸ்ட் அண்ட் மொனார்க் ஆஃப் டீமன், ஸோ இவனுக்கு 2 பேர் என்ன பண்ணுறானுங்கன்னா, நம்ம வேணால் அந்த ஷேடோ மொனார்க்கை வந்து பேக் ஸ்டாப் பண்ணிடலாம், அதாவது பின்னாடி போய் குத்திடலாம், நம்மளுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. பட் ஆஷ்பார்ன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவனுங்களை கொன்றுப்பார். ஸோ மொனார்க் ஆஃப் பீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உயிரை கையில் பிடிச்சிட்டு அங்கேருந்து ஓடி போயிருப்பான். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மொனார்க் ஆஃப் டீமன் வந்து மாட்டியிருப்பான். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா சம்மடி அடித்து அவனை வந்து சீல் பண்ணுறாரு, ஷேடோ ரியாலம்ன்ற ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவனை வந்து சீல் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரூலர்ஸ்க்கு வந்து ஆஷ்பார்ன் கிட்ட வந்துடுறாங்க. ஸோ வந்துட்டு அவங்களோட சாரிஸை வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட கொடுக்குறாங்க. ஸோ ஏன்னு பார்த்திங்கன்னா அவங்க தான் தப்பு பண்ணாங்கன்ற மாதிரி அவங்க உணர்ந்து அவர்கிட்ட வந்து சாரி கேட்குறாங்க. ஏன்னா நம்ம ஆஷ்பார்னுமே பவர்ஃபுல்லாக தான் இருந்தாங்க, ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆஷ்பார்னுக்கு ஒரு விஷயம் தெரியும், இந்த ரூலர்ஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக அவரை வந்து கொல்ல முடியும், அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளுங்க தான். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கிட்ட ஆஷ்பார்ன் கிட்டே இவனுங்கெல்லாம் வந்து சாரி கேட்குறானுங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு ஆஷ்பார்ன் வந்துட்டு அவனுங்களோட மன்னிப்பு வந்து ஏற்றுக்கல. ஸோ ஏன்னா அவனுங்க வந்து கொண்டுட்டானுங்க இல்லையா, ஸோ அதனால அவருக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஆஷ்பார்ன் வந்து ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணுறாரு. ஸோ வாருன்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா டிசைட் பண்ணிட்டு அந்த 2 மொனார்க்கையும் கொல்லணுன்ற ஒரு எண்ணத்தில் மட்டும் இருக்கார். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து யோசிக்கிறார், ஸோ என்னோட ஆர்மியும் வந்துட்டு நல்லா பவர்ஃபுல்லாக தான் மாறிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ஒரு மைண்ட் செட்டில் வந்து வந்துடுறாரு. அதுக்கப்புறமா அந்த 2 மொனார்க் இருக்கானுங்க இல்லையா, ஸோ அவனுங்களை தேடி இவர் ரொம்ப தூரத்துக்கு வந்து போகிறாரு, கிட்டத்தட்ட டைமென்ஷன் தாண்டி டைமென்ஷன்லாம் போகிறாரு. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஆஷ்பார்ன் வந்துட்டு மொனார்க் ஆஃப் டிராகன் கிட்ட போயிடுறாரு. ஸோ அப்போ மொனார்க் ஆஃப் டிராகன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வேணால் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சண்டை போடலாமா, ஸோ அது வந்து ஈஸியாக இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மொனார்க்கோட வேலை இந்த உலகத்தை டெஸ்ட்ராய் பண்ணுறது தான். ஸோ இப்போ அவங்களோட ஒரே ஒரு டார்கெட் எதுனா நம்மளோட எர்த்து தான். இவ்வளோ நேரம் நடந்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேறு இடத்துல தான். ஸோ அப்போ இவங்களோட டார்கெட் வந்து இப்போ எர்த்தா மாறினதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மொனார்க்லாம் வந்துட்டு ஹியூமன்ஸ் வந்து அட்டாக் பண்ணுறது வந்து ட்ரை பண்ணுறாங்க. அதே டைமில் ரூலர்ஸ் என்ன பண்ணுறாங்களோ அவங்களோட ஆர்மி அமுச்சு வச்சு ஃபைட்டை வந்து நிறுத்தது வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இப்படியே இவங்களோட வார் வந்து இங்கே போயிட்டுருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன்ஸ்லாம் வந்துட்டு லைக் ரொம்பவுமே நார்மலாக இருப்பாங்க, அவங்களுக்குலாம் ஹண்டிங்கு இந்த மானா ஸோ எதுவுமே வந்துட்டு யூஸ்டாக இருக்காது. ஸோ அவங்க வந்துட்டு எது கூடயுமே ஃபெமிலியராக இருக்க மாட்டாங்க, நார்மல் ஹியூமன்ஸாக இருப்பாங்க. ஸோ அப்போ தான் ரூலர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கடவுள் வந்து ஒரு டூலை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதோட பேர் தான் வந்துட்டு த கப் ஆஃப் ரீஇன்கார்னேஷன் சொல்லுவாங்க. ஸோ அது என்ன பண்ணுன்னா 10 வருஷத்தை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் பண்ணிடும், அதாவது பாஸ்ட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிடும். ஸோ அப்போ தான் ரூலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம மொனார்க்கை இதை யூஸ் பண்ணி கொண்டுடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் வந்து வரானுங்க. ஸோ இப்படியே வந்துட்டு இந்த பிளானை வந்து கண்டினியூ பண்ணுறானுங்க. ஸோ ஒரு சில டைமில் லைக் இந்த அவெஞ்சர்ஸில் வரும் பார்த்திங்களா, அதே மாதிரி தான். ஸோ அத்தனை வார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும், அதில் 1, 2 அவனுங்க 2 பேருமே ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சிட்டே வருவாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த ஹியூமனிட்டி வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் முடிஞ்சிடுது. அப்போ தான் ரூலர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஏன் வந்து ஹியூமன்ஸ்க்கு வந்து மானா வந்து சொல்லிக் கொடுக்கூடாது, ஸோ அவங்கள வந்துட்டு மானாவுக்கு ஃபெமிலியர் ஆகிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸி ஆயிரும்ல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ரூலர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த உலகத்தில் டஞ்சனை வந்து ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது கேட்டுன்ற ஒரு ரூபத்தில் வந்து பார்த்திங்கன்னா டஞ்சன்ஸை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. மேபி இப்போ உங்களுக்கு புரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன் வந்துட்டு ஸ்டோரியில் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி டஞ்சன்ஸ்லாம் ஓப்பன் ஆச்சு, அந்த டஞ்சன் கேட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான காரணம். ஸோ அப்போ தான் வந்துட்டு பீப்புள்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது இந்த ரூலர்ஸ் மொனார்க்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட வெசல்ஸை வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ஆஷ்பார்னுமே வந்து பார்த்திங்கன்னா அவரோட வெசலை வந்து தேடுறாரு. பட் ஆனால் அவரால் முடியல, ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கார். ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கடைசியாக ஒரு வெசலை வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அதாவது ஆர்கிடெக்ட் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கிறாரு. ஸோ ஆஷ்பார்ன் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, என்னோட வெசலாக இருக்கவன் நிறைய வாட்டி சாவை வந்து சந்திச்சிருக்கணும், ஸோ அப்படி இருக்கவன் தான் என்னோட வெசலாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரு. அண்ட் நன் அதர் தென் நம்மளோட ஜின்வு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டரு. ஸோ இப்போ அந்த ஆர்கிடெக்ட் யாருன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சுன்னா, ஸோ அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டோரி ஸ்டார்டிங்கில் ஒருத்தன் அந்த டேப்லெட் மாதிரி ஒன்று கையில் வச்சுட்டு நின்றுட்டுருப்பான் இல்லையா, ஸோ அதுவும் இல்லாமல் அந்த கமெண்ட்ஸ்லாம் இருக்குமே, ப்ரைஸ் த காடு, அதுக்கப்புறம் காடுக்கு வந்து நம்ம வந்து காடு கீழே தான் இருக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு அந்த 3 ரூல்ஸ் வருமே, ஸோ அந்த ரூல்ஸை பிடிச்சிட்டு ஒரு கேரக்டர் இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் ஆர்கிடெக்ட்டு. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா சோலோ லெவலிங்கோட என்டையர் காட் ஹிஸ்ட்ரி. ஸோ நான் ஏதாச்சும் கொஞ்சம் மாற்றி சொல்லியிருந்தேன்னா நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் எதுவுமே மாற்றி சொல்ல, பட் ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா வந்து சொல்லுங்கள். ஸோ ஓகே கைஸ், அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி சீரிஸ் கண்டினியூ பண்ணலாமா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், நான் வந்து கண்டினியூ பண்ண வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். ஸோ பாய்.